இங்க பாரு, எப்பவும் போல சாமி சோதனை பண்ணாலும் அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுவாங்கிற மாதிரி நீ மகராசியா வந்து சேர்ந்துட்ட. அது போதுமா எனக்கு. நித்யா, அத்தை சொல்றது உண்மைதான். எனக்கும் நேரம் சரியில்லாம தான் இவ்வளவு நாள் படாத கஷ்டம்லாம் பட்டுட்டேன். கௌரி ஒண்ணு தேடி வந்த இடத்துல என்ன பார்த்ததுனாலதான் இப்ப நான் இங்க சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன். நீயும் வந்துட்ட, கவலைப்படக்கூடாது என்ன? பாத்தியம்மா நித்யா, அப்புறம் நான் எவ்வளவு அழகா பேசுறா. இத பாரு, நீயும் அவள மாதிரி தான் மாறணும். உன் குழப்பத்தெல்லாம் உன் கால் செருப்போட வாசல்லையே வீசி எறிஞ்சிட்டு வந்துடணும். புரியுதா? அம்மாடி கௌரி, இவளை உள்ள கூட்டிட்டு போமா. நித்யா, தயக்கம் போயிருச்சா இப்போ? இதுதான் அன்னபூர்ணி அம்மா வீடு. அன்பும் பாசமும் நிறைஞ்சிருக்கிற ஒரு அழகான வீடு. கௌரிமா, செந்தில் உங்க ரூம்ல படுக்க வச்சுக்கோங்க. ஒரு 4-5 நாளைக்கு அவளை தனியா படுக்க வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் அவ என் கூட வந்திருக்கட்டும். சரியா? உள்ள கூட்டிட்டு போமா. போப்பா. தாமரைக்கு எதிரான அணி மெஜாரிட்டி கூடிக்கிட்டே போகுதே. கண்ணுக்குள்ளே நிக்கிறாடா பாவம். கையில வேற ஏதோ அடிபட்டிருக்கு. என்னன்னு கேட்க கூட முடியல. அவ கண்ணுக்குள்ள உள்ள வர சொல்ல மாட்டாங்களான்ற ஒரு ஏக்கம் அப்படியே தெரிஞ்சுதுரா. எப்படியோ திரும்ப வந்துட்டாளக்கா. அவசரத்துல எடுக்கிற எந்த முடிவுக்கும் ஆயுசு குறைவுன்னு அடிக்கடி யாரோ பேச கேட்டிருக்கேன்க்கா. நித்யா விஷயத்துல அது உண்மையாயிடுச்சு. நம்ம கூட வீட்டுக்குள்ளேயே உட்காந்து புலம்பிட்டு இருந்தோமே தவிர வேற எந்த விதமான முயற்சியும் பண்ணாமலே இருந்துட்டோம். பாவண்டா கௌரி புருஷன். எங்கெங்க தேடினாரோ, எப்படியெல்லாம் அலைஞ்சாரோ, புடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாரே. ஆமாக்கா, மனசு ரொம்ப சங்கடப்பட்டு தான் போயிருக்காரு. இல்லடா, புரிஞ்சுக்கிற மனுஷன் அவரு. என்ன தர்ம சங்கடம் தான். அவரால அவளை அங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. என்ன ஆனாலும் இனி உங்களை கூப்பிட மாட்டேன். சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடலனாலும் சரி, அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சுக்கிட்டாலும் சாப்பிடுற நேரம் ஒண்ணுதான். எல்லாரும் சேர்ந்து உட்கார்றோம். அதுவும் இனி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா விட்டுருங்க. நான் பைத்தியக்காரி தானே. தனியா புலம்பிட்டு இருக்கிற மாதிரி சாப்பிடறதையும் தனியாவே சாப்பிட்டுக்கிறேன். என்னக்கா? நீ போ, நான் வரேன். கா, அம்மாவும் பாவம்க்கா. மனசுக்குள்ள நித்திய நினைப்பு இல்லாமலா இருக்கும். மாமா சொன்ன மாதிரி சுத்தி இருக்கவங்களுக்கு பயந்துதான் இப்படி யோசிக்கிறாங்கன்னு தோணுதுக்கா. அது எனக்கு யாரா இந்த நேரத்துல? டேய் கௌரி தாண்டா. சொல்லு கௌரி. அக்கா, அம்மா எப்படி இருக்காங்க? இருக்காங்க. அக்கா, அவங்கள கொஞ்சம் அமைதியா வச்சுக்க பாருங்க. நித்யா இங்க வந்துட்டாக்கா. ஏய், நித்யா கௌரியோட தான் இருக்கலாம். அக்கா, அவளை நான் பாத்துக்கிறேன்.
நீங்க அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க. சரி கௌரி, நீ உடம்ப பாத்துக்கோ. ம். தாமரைக்காக எங்க கிட்ட போன் போட்டு சூப்பு அது இதுன்னு தொல்லை பண்ணிட்டு இருந்தே, அதெல்லாம் உனக்கும் தான். கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சு நல்லா சாப்பிடு. ம், சரிக்கா. வா போய் சாப்பிடலாம். ம். என்னடா தம்பி இது, யாரோ தனியா சாப்பிட்டுக்கிறேன்னு சத்தம் போட்டு சொன்னாங்க. ஆனா அப்படி ஒண்ணு நடக்கலையே. என்னடி இப்ப என்ன கிண்டல் பண்ணியே பொழுது போக்கலாம்னு நினைக்கிறீங்களா? மா, நமக்குள்ள நம்ம கிண்டல் கேளியலாம். ம், வாங்க சார். நீங்க இப்போ ஜால்ரா நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. மா, பேசினதெல்லாம் போதும். வா சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடலாம். சந்தோஷமாவா? ஆமாமா, நித்யாவை மாமா அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. ஏய், புரிஞ்சுதான் பேசுறீங்களா? இதுவா சந்தோஷம்? இதுவாடி சந்தோஷம்? இப்பதானடி நாம அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அங்க இருக்கிற நிலவரம் கண்ணு முன்னால பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த செய்திய சந்தோஷமா எடுத்துக்கிறீங்க? மா, பார்த்துட்டு தாமா வந்தோம். ஆனா எல்லாத்தையுமே ஈஸியா கடந்து போற சக்தி கௌரி கிட்ட நிறையவே இருக்குமா. அதனால இவளும் போய் அங்க இருக்கிறது அவளுக்கு உதவியாதாமா இருக்கும். ஐயோ, புரிஞ்சு தொலைஞ்சுக்கோங்க. அவளையும் நிம்மதி இல்லாம ஆக்க போறீங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ச்சே. அம்மா, மா, 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 கௌரி பேசும்போது கூட ரொம்ப தைரியமா தாமா பேசினா. உன்னை பத்திரமா பாத்துக்க சொன்னா. நித்யா போனதுல அவளே தெம்பா இருக்கான்னு இதுல இருந்தே தெரியுதுல்ல. அதனால தாமா நான் இத சந்தோஷம்னு சொன்னேன். ஆமாமா, அக்கா சொன்ன மாதிரி தயவு செஞ்சு கோவப்படாம இரு. என்னென்னவோ யோசிச்சு கொள்ளமாம இருமா. மா, இனி நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கணும்னு மனசார வேண்டிக்கோ. ம்? என்னம்மா, கிச்சன் இப்போ உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கா? ஆமா, இந்த வீட்டு மகாராணி இப்ப எந்த வேலையும் செய்யறது இல்லையோ? ஹம், இவங்க அம்மா என்னடானா அவங்கதான் எல்லா வேலையும் பாக்குறதா பெருமையா இன்னுமே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்திருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறதுனால அவங்க அங்க போய் லாக் ஆயிட்டாங்க. நடுசாமத்துல வந்த கெஸ்ட் யாருமா? அதான் கௌரியோட தங்கச்சி நித்யா. நித்யாவா? செந்தில் மாமா தான் நைட்டு கூட்டிட்டு வந்தாரு. ஓஹோ, அதான் மேடம் போனும் கையுமா இருந்தாங்களோ? அது எப்படி அவங்க வீட்டுக்கு போகாம நேரா இங்க கூட்டிட்டு வந்தாங்க? தெரியல. ஆனா அத்தை எந்த எதிர்ப்பும் காட்டாம ரொம்ப அன்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க. கௌரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவ தேடுறது கிடைக்குது, அவ நினைக்கிறது நடக்குது. அது அவளோட ராசி. சொன்னதை கேட்டு நடக்கிற ஒரு புருஷன் வேற. இங்க பாரு தாமரை, எல்லா புருஷங்களும் அப்படித்தான். பொண்டாட்டி பேச்ச தட்டாம நடக்கிறவங்க தான். நடப்பாங்க, ஆனா சரியா நடக்கணும்ல. இப்ப என்ன சரியா நடக்கணும் சொல்லு. நித்யா இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு ஜம்ப் அடிச்சீங்கல்ல, இதோ ட்ரையலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இனி என்ன ஆக போகுது? நாளாக நாளாக விட்டு போன சம்மதத்தை ரினிவல் பண்ணிக்க போறாங்க. அப்போ என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. உங்க முன்னாடி செஞ்சு காட்டிட்டு போய் எதுவும் செய்யணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அதுவே அதுக்கு தான் உறுதியாகட்டும்.
அப்புறம் என்ன பண்றான்னு பாரு. கற்பனையில கட்டடம் கட்டி குடி போற பழக்கம் எனக்கு இல்ல. தாமரை, ரொம்ப நாள் இங்க தங்க விட்டுட்டா நீ சொன்னதுதான் நடக்கும். உடனே ஏதாவது ஏற்பாடு பண்ண. அதான் இவர் ஒத்திக பார்க்காம ஸ்ட்ரைட்டா காரியத்துல இறங்குறவராச்சே. இதோ அவர் பார்த்து முடிச்சு வைப்பாரு. ஏய், சும்மா பேச வேண்டாம். நான் சொன்ன மாதிரி விஷயம் சீரியஸ் ஆகி கல்யாணத்தை நோக்கி நகர்ந்துச்சுன்னு வை, எப்பாடு பட்டாலும் தடுக்கிறவன் நானாதான் இருப்பேன். இப்ப அவளை தங்க வச்சிருக்காங்கன்னா நீங்களே அவளை வெளியே அனுப்புறதுக்கான ஏற்பாடை பாருங்க. என்ன தாமரை இவரு இப்படி ஒட்டுதல இல்லாம பேசிட்டு போறாரு? தெரிஞ்சது தானே. முழுக்க முழுக்க இவரை நம்பினா நம்மளதான் வெளியே அனுப்பி கதவை மூடுவாங்க. இப்போ நீ என்ன பண்ண போற? நீ பாத்துக்கிட்டே இரு. எங்க அடிச்சா இங்க வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நேரம் வரும்போது சரியா அடிப்பேன். அப்ப பாரு என்ன பண்றேன்னு. சுலபமா ஒரு வழி கிடைச்சிருச்சுன்னு உன்னை நம்பி நான் இங்க வந்தா, நான் இருந்த காலத்தை விடவும் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கே. இல்ல பர்ணா, நான் ரெட்ட வேஷம் போடுறதுனால வர பிரச்சனை இது. ஒத்த வேஷமா நேரடியா இறங்கிட்டேன்னு வை, இவங்க எல்லாரையும் தூள் பண்ணிடுவேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் என்ன மறந்துடாத. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.